வணக்கம். ஜவை இஜட் பேசுகிறேன். அதாவது எந்த நேரத்தில் வாய் வச்சாரே தெரில. அதிமுக எடப்பாடி விழுப்புரத்தில் வாய் வச்சார். அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வன்னியர் சமூகத்திற்கு 10% ஒதுக்கீடை தருவோம் சொல்லி போட்டு சொன்னார். எந்த நேரத்தில் வச்சாரே தெரியல. எங்கு போனாலும் சரி எடப்பாடிக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள். எங்கு பார்த்தாலும் கருப்பு கொடி காட்டி அவரை அவமதிக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ராஜபாளையத்தில் பாருங்கள், அங்கும் கருப்பு கொடி. அங்கே சொல்லியிருக்கிறார், அதிமுகவில் சம்பந்தப்பட்ட வகையில் ராஜேந்திர பாலாஜி மிகவும் கொள்கை பிடிப்போடும் உறுதியோடு இருக்கின்றார் அப்படின்னு. ஒரு 3 நாளைக்கு முன்னால் தான் அதிமுகவை காட்டி கொடுப்பதை போன்றது ஒரு தோற்றத்தில் ராஜேந்திர பாலாஜி பேசினார். அது சம்பந்தமாக கூட வீடியோ போட்டிருப்போம் பாருங்கள். அதே மாதிரி நெல்லைக்கும் போயிருக்கிறார். அங்கேயும் 10% இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட வகையில் தேவர் சமூகத்தவர் அங்கேயும் கருப்பு கொடி காட்டிருக்காங்க. இதையெல்லாம் விட 2 செல்போன் நைனார், மற்றபடி இன துரோகி நைனான்னு சொல்லிவிட்டு சிவகங்கையில் கண்டன போஸ்டர்ஸ். யாருன்னா ஓபிஎஸ், டிடிவி, மற்றபடி சசிகலா குரூப். 10% நீ எப்படி கொடுக்கலாம்னு சொல்லலாம், எங்களுக்கு என்ன அந்த அளவுக்கு இல்லாமல் போச்சான்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட எதிர்ப்புகள். இப்படிலாம் இருக்கக்கூடிய சமயத்தில் தென் மாவட்டங்கள், அதிலும் குறிப்பாக நெல்லை, குமரி, மற்றபடி தென்காசி, தூத்துக்குடி, மொத்தம் எல்லாம் சேர்ந்து அப்படின்னா மொத்தம் 28 எம்எல்ஏ சீட்டு வருது. அதாவது 5 எம்பி சீட்டு. இதில் எப்படியாவது ஓட்டு வாங்கிவிட வேண்டும் சொல்லிவிட்டு 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக கங்கணம் கட்டிக்கொண்டு எடப்பாடி நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு உழைச்சிட்டு இருக்காங்க. அது சம்பந்தமாக 4777 நம்பர் கொண்ட எம்ஜிஆர் காரவே செட் பண்ணி நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு பிரச்சாரத்தை மாதிரி அங்கங்கே அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிறாரு. அதையெல்லாம் விட 17/8/25 பூத் கமிட்டி சம்மந்தப்பட்ட வகையில் ஒருவேளை அமித்ஷா கூட நெல்லைக்கு வரலாம், அல்லது நிர்மலா சீதாராமன் வரலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்கிறார். எப்படியோ யார் வந்தாலுமே சரி, அந்த 10% வன்னியர் சம்பந்தப்பட்ட ஒரு ஒருதலை பட்சமான ஒரு சம்பந்தமாக அவர் அறிவித்த ஒரு விஷயம் அவருக்கே இன்னைக்கு மிகப்பெரிய எதிர்ப்பாக இருந்திருக்குது. தேவர்குல மக்கள்லாம் எங்கே பார்த்தாலும் போஸ்டர் அடித்து எடப்பாடியை கண்டன குரல் எழுப்பிக்கொண்டும் கருப்பு கொடி காட்டிக்கொண்டும் இருந்து கொண்டிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தென் மாவட்டங்களில் அதிமுக பாஜக கூட்டணி எத்தனை சீட்டு வாங்கும் அப்படிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. யாரை நிறுத்தினாலும் சரி, ஆமாம், கட்டாயமாக ஓட்டு வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல். அதையெல்லாம் விட ராஜபாளையத்தில் காமெடியாக பேசியிருக்கிறார். அதாவது கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட்டணி, மற்றபடி மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி கம்யூனிஸ்ட் கூட்டணி பேசியிருக்கார். 2 பேருமே கூட்டணியே கிடையாது.